எக்கச்சக்கமான தலாக், எக்கச்சக்கமான குலா. ஒண்ணும் இல்ல, அசல் காரணத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன தெரியுமா? அம்மா அத்தாட்ட ரொம்ப செல்லமா வளர்ந்த பிள்ளைங்க. நீங்க போய் குலா எங்கெல்லாம் நடக்குதோ விசாரிச்சு பாருங்க, தலாக்கு எங்கெல்லாம் நடக்குதோ விசாரிச்சு பாருங்க. சில இடங்கள்ல மாப்பிள்ளை தவறு, சில இடங்கள்ல பெண்ணுடைய தவறு. ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டி என்ன தெரியுமா? அதிக செல்லம் கொடுத்து அன்பு என்ற பெயரால் ஏராளமான செல்லத்தை கொட்டி வளர்க்கப்பட்ட பெண்கள் அடுத்த வீட்டினுடைய நெளிவு சுழிவுகளை தாங்குகிற நிலையில இல்ல. அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்தில், அனுசரித்து ஒத்து போகிற மனோபாவத்தில் இன்றைக்கு இருக்கிற பெண்கள் இல்லை. அட்ஜஸ்ட்மெண்டே கிடையாது. போன வேகத்துல வந்துடுறா போட்டி தூக்கிட்டு. அவங்க அத்தா சொல்லிடுறாரு, நீ மாமா நான் பாத்துக்கிறேன், அந்த ஆளை அடிக்கணும். பிரச்சனை அங்கிருந்து. அன்பானவர்களே, நிறைய இந்த பிரச்சனைகள் அது இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல, ஒரு கூட்டு குடும்பத்துல முன்ன பின்ன இருக்குமா, இப்படி வாழணும், இப்படி இருக்கணும், பணிஞ்சு போகணும், அது இதுன்னு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லி தரதே இல்லை. நீ வா பாத்துக்கலாம் தான் ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது. அதாவது இன்னைக்கு உள்ள குடும்ப பெண்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா, அவங்களே நிர்வாகிகள் மாதிரி. குர்ஆன் சொல்லுது, அர்ரிஜாலு கவ்வாமூன், நிர்வாகிகள் ஆம்பளைகன்னு. நிஜமா சொல்லுங்க, உண்மையாலுமே நம்மளா நிர்வாகியா இருக்கோம்? இந்த சிரிப்பே போதும், வேற பதில் அர்த்தம். நிர்வாகிகள் ஆண்கள்னு வருது, ஆனா வீடுகள்ல பூரா நிர்வாகிகள் யாரு தான்? மேடம் தான். அவங்க தான் நிர்வாகிகளா இருக்காங்க. தாய்மார்களுக்கு சொல்ல வேண்டும், சலாசுன் லா யன்துருல்லாஹு இலைஹிம் யௌமல் கியாமத்தி வலா யுகல்லிமுஹும். அல்லாஹ் மறுமையில 3 பேரோடு அன்பொழுக பார்க்கவும் மாட்டான், அல்லாஹ் அன்பாக பேசவும் மாட்டான். 3 பேர் ஒரு ஹதீஸ்ல வருது. 1வது ஆக்குல்லி வாலிதை, பெற்றோரை நோவினை செய்தவன், பெற்றோரின் பத்வாவுக்கு ஆளானவன், பெற்றோரை புறக்கணித்தவன். அவன் ஃபர்ஸ்ட். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெற்றோர்களின் நோவினை செய்தவர்கள் அல்லாஹு தஆலா அவங்களோடு பேச மாட்டான், பார்க்க மாட்டான். 2வது அல் முத்தரஜ்ஜிலான்னு ஒரு வாக்கியம் வருது. குடும்பங்களில் ஆணை போன்று தன்னை பாவித்துக் கொள்ளுகிற பெண். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ட்ரெஸ் வேட்டி சட்டை போடுவாங்கன்னு அர்த்தம் அல்ல. ஆம்பளை பண்ண வேண்டிய அத்தனை நிர்வாக அமைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன், எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்கிறது. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அதான் நடக்குது. பூராமே அம்மனி கையில. ஆமா, அவங்க சொல்றதுதான் முடிவு. அதுலயும் சில வயசானவங்க அவங்க வீட்டில் படுற பாடு, அல்லாஹ் அக்பர். அந்த 3 நேர சாப்பாட்டுக்கு அவங்க என்னமோ எல்லாம் மகன் கைக்குள்ள, மகள் கைக்குள்ள, குடும்பத்தினுடைய எல்லாம் கைக்குள்ள. இப்ப என்ன ஆகும் தெரியுமா? இவர் குடும்ப தலைவர், அல்லாஹ் அக்பர், பரிதாபமா இருப்பார். அதுலயும் இந்த ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு சில பேர் வீட்டில் படுற பாடு இருக்க. வெளிநாட்டுல அவர் சம்பாரிச்ச போலாம் பாத்தீங்கன்னா, அவர் மகாராஜா. அவரு எப்ப தொழில் முடிச்சு எக்ஸிட் ஆகி வந்து வீட்டுல உக்காந்தாரோ, முடிச்சது மவனே, அவ்வளவுதான். பிஸ்மில்லாஹ். எக்கச்சக்கமான இது என்னன்னா, ஆணை போல் தன்னை பாவித்துக் கொண்டு நிர்வாகம், அது இது மேனேஜ்மெண்ட், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அத்தனையும் கையில எடுத்துக்கொள்ளக்கூடிய பெண்கள். இது 2வது. 3வது யார் தெரியுமா? அத்தையூஸ்னு ஒரு வார்த்தை வருது ஹதீஸ்ல. தையூஸ் அப்படின்னா என்ன? நல்லா கவனிக்கணும். இதை ஆம்பளைகளும் கவனிக்கணும், பெண்களும் கவனிக்கணும். தன் குடும்பத்தினருடைய மானக்கேடான செயல்களை கண்டுகொள்ளாத குடும்ப தலைவன். என் பையன் சரியில்லை, என் புள்ள சரியில்லை, அவங்க கான்டாக்ட் சரியில்லை, அவங்க காட்சி சரியில்லை, அவங்க பழக்கம் சரியில்லை என்று தெரிந்தும் கூட தெரியாமல் நடக்கிற குடும்ப தலைவன் தலைவி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த 3வது. பெற்றோரை நோவினை செய்பவன், ஆண்களை போல் தன்னை குடும்பத்திலே நிர்வாக ரீதியாக பாவித்துக் கொள்ளுகிற பெண். 3வது, தன் குடும்பத்தில் தன் கண்ட்ரோலுக்கு கீழே இருப்பவர்களுடைய சாக்கடைத்தனமான செயல்களை கூட கண்டுகொள்ளாமல், காது கேட்காமல், பார்க்காமல் இப்படி இருக்கக்கூடிய குடும்ப தலைவன். யோசிக்கணும், இவர்களோடு அல்லாஹ் பேசுவதே இல்லை, அன்பொழுக பார்ப்பதும் இல்லை என்று வருகிறது. எனவே நான் துவக்கத்திலே சொன்னதை மீண்டும் அடுத்து சொல்லுகிறேன். அன்பு தாய்மார்களே, நீங்கள் தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குகிற மிகப்பெரிய, மிக பிரம்மாண்டமான தொழிற்சாலை. நீங்க தீன் உள்ள தலைமுறையை உருவாக்கி தர வேண்டும். இதுல ஆம்பளைகள்லாம் முடியாது. ஆம்பளைங்க அவங்களே உங்கள்ட்ட கிட்டத்தட்ட சரண்டரா தான் இருக்கும். முதல்ல எல்லாம் கல்யாணத்துல நாங்க பேசும்போது திருமண பயான்ல சொல்லுவோம், மாப்பிள்ளைகளை பார்த்து, ஆணாதிக்கத்தோடு இருக்காதீர்கள், தயவு செய்து பெண்கள் மீது இரக்கம் காட்டுங்கள் அப்படின்னு எல்லாம். இப்ப கொஞ்சம் மாத்தி சொல்றோம், மாத்தமா சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னா, பெண்களை தயவு செய்து ஆண்கள் மீது இரக்கம் காட்டுங்கள், அவர்கள் பாவம், ஆண் பாவம் பொல்லாதது, பெண் பாவம் அல்ல. ஆண்மை நிஜமா பொய்யெல்லாம் சொல்ல. இன்னைக்கு காலையில திருச்சியில கல்யாணத்துல பேசிட்டு தான் வர்றேன் நான். பெண்ணாதிக்கம் மிகைத்திருக்கிறது. பெண்ணாதிக்கம், ஆணாதிக்கம் அல்ல, பெண்ணாதிக்கம். பாவம் அவங்க, தயவு செய்து அவங்கள கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. ஆனா ஆண்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றேன். ஹதீஸ்ல அப்படி ஒண்ணு வருது. ரொம்ப டார்ச்சர் பண்ற மனைவிக்கு கீழே இருக்கிற கணவன்மார்களுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தோட கூலி உண்டாமா? அல்லாஹ் அக்பர். 18 வருஷம் நோய்வாய்ப்பட்டு படாத பாடுபட்டாங்கல்ல, அவங்க கூலி நமக்கு கன்ஃபார்ம்னு அல்லாஹ் சொல்றான். எப்ப தெரியுமா? வீட்டுல டார்ச்சரா இருந்தா. பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார்,
அதற்கு அதிகமா சிரிக்கிறார். அன்பானவர்களே, பெரிய மாமேதை அபுல் ஹசன் ஹர்கானி ரஹிமஹுல்லான்னு ஒருத்தர் இருந்தாங்க. சில நேரம் அவங்க பெரிய அவுளியாவா இருப்பாங்க, வீட்டில் அமையிறது அந்த மாதிரி இருக்காது. அவர் அஜர்த்து ஆஜியாரு முத்தவல்லி ஆட்டு பூட்டு எல்லாம் இருக்கும், வீட்டில் வேற மாதிரி இருக்கும். பகதாதுல இருந்து ஒரு பையன் வந்தார். எதுக்கு தெரியுமா? ஷேக்கை பார்க்கறதுக்கு. ஷேக் அபுல் ஹசன் ஹர்கானி ரஹிமஹுல்லா பெரிய ஆளு. காட்டில் உட்காந்து திக்ரு செஞ்சாங்கன்னா அவங்க கூட சிங்கமெல்லாம் திக்ரு செய்யும். அவர் உட்கார்ந்து இருக்கிறப்ப சிங்கத்து மேலே இப்படி கை வச்சு உட்காந்துருப்பார். சமயங்கள்ல காட்டுக்குள்ள இருந்து சிங்கத்துல உட்காந்து வருவார். அவர் வரலாறு படிக்கிறப்பவே எல்லாத்துக்கும் சிங்க நினைப்புக்கு வரும். என்ன கூடவே நீங்க ஒரு அட்டாச்சாவே இருப்பார் சிங்கத்து கூட. அவ்வளவு பெரிய ஆளு. பகதாதுல இருந்து ஒரு பையன், ஒரு 20-30 வயசு பையன் கிளம்பி ஷேக்கை சந்திக்கலான்னு வந்து அட்ரஸ் கண்டுபிடிச்சு வீட்டு கதவை தட்டிட்டான். தபால்னு கதவை திறந்தது அந்த அம்மா உள்ள இருந்து. அது வேற மாதிரி அம்மா. அல்லாஹ் அக்பர். என்ன இல்ல, ஷேக்கை சந்திச்சு துவா வாங்கிட்டு போன, உனக்கும் பழப்பில்ல அவருக்கும் பழப்பில்ல, பா அங்க இருப்பாரு பாரு அப்படின்னு அங்க காட்டுக்குள்ள இருப்பாருன்னு துரத்தி விட்டுச்சு. அதிர்ச்சியாயி இந்த பையன், ஷேக்குக்கே இந்த நிலைமையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றான். இப்படி ஒரு மனைவி கூட இவர் ஏன் வாழணும்? இவர் உலகத்துல பெரிய ஷேக்கு, இவங்களை தேடி எல்லா நாட்டுல இருந்தும் ஆன்மீக ரீதியா தேடிட்டு வர்றாங்க. இவர் இப்படி ஒன்றை வாழ்ற நினைச்சுக்கிட்டே வர்றாரு. அந்த காட்டுக்குள்ள நுழையிறாரு. சிங்கத்தோட எதிரில் வந்துட்டு இருக்கிறாங்க. கூட சிங்கம் வருது, இவரு வர்றாங்க. அது இந்த வளர்ப்பு நாயெல்லாம் கூட்டிட்டு வர்றாங்கல்ல பல பேர், இன்னைக்கு அந்த மாதிரி சிங்கம் வருது கூட, இவர் வர்றாரு. சலாம் சொன்னார். இந்த பையனோட முகமே சரியில்லை. ஆன்மீகவாதிகளுக்கு முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடும். அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு இந்த பையன் கேட்டாங்க, வீட்டுக்கு போனியோ? வீட்டுக்கு போனியானார். அவர் ஆமானார். அப்படி சொன்ன உடனே அந்த பையன் ஆரம்பிச்சிட்டான், இந்த மாதிரி ஒரு பொம்பளை ஏன் வச்சிருக்கணும் நீங்க மனைவியா? இதை தலா கூட வேண்டியதானே அப்படின்னார். 2 பதில் சொன்னாங்க. அழகான பதில் என்ன தெரியுமா? ரொம்ப வாய் அந்த அம்மா. ஆனா ஓவரா அந்த அம்மா வாய் பேசும்போது நான் அமைதியா இருந்துறதுனாலதான் அல்லாஹ் வெளியில இந்த மாதிரி வாயில்லா ஜீவனை எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். வெளியில சிங்கம், புலி, கரடி எல்லாம் என் கண்ட்ரோல்ல. ஏன் தெரியுமா? அந்த மட்டும் நான் கண்ட்ரோல்ல. அப்புறம் சொன்னாரு, தலாக்கு விட்டுறலாமல்லன்னு கேட்டீல்ல, நான் விட்டுருவேன். ஆனா எனக்கே நல்லா தெரியும், நான் தலாக்கு விட்டா வேற எவனும் கட்ட மாட்டான். அந்த அம்மாவை வேற யாரும் கல்யாணம் பண்ண முடியாது. ஆனா என் பிள்ளைகளை அவன் நல்லா பாத்துக்கிறான். அந்த வேலையை அவன் செய்யறா இல்லையா? அது நான் செய்ய முடியாது. நான் செய்ய முடியாது அந்த வேலையை. என் பிள்ளைகளை வளர்ப்பதில் அவள் சரியாக இருக்கிறாள். எனவே என்ன பேசினாலும் பரவாயில்ல, அவள் மனைவியாகவே இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்ப இதையெல்லாம் சொல்லிட்டு நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. ஒன்னும் இல்ல, டார்ச்சர் அதிகமா இருந்தா நீங்க அவுலியாவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொல்ல முடியாது, நம்ம எல்லாமே அவுலியாக்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தாய்மார்கள்ட்ட சொல்லணும், ஆண்கள் பாவம் என்பதை சொல்லும் சூழ்நிலையில் இன்றைக்கு குடும்பம் இருக்கிறது. அவர்களே, நான் துவக்கத்தில் சொன்னதை மீண்டும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். ஆண்களால் ஒரு நல்ல குடும்பத்தை கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். சம்பாதித்து தருவதற்கு ஆனால் முடியும். விசேஷங்களுக்கு அல்லது சுப துக்க காரியங்களிலே வந்து குடும்ப தலைவன் என்று நிற்க முடியும். ஆனால் அடுத்த தலைமுறையை மார்க்கம் சார்ந்த தலைமுறையாய் தீனின் தொடர்போடு அல்லாஹ் ரசூலினுடைய தொடர்போடு ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு பெண்களை உங்களால் தான் முடியும். அந்த தொடர்பிலேயே இருங்கள். குறிப்பாக இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள், பயான்கள் உங்களுக்காக நடத்தப்படுகிற போது தவறாமல் அதில் பங்கேற்றுக் கொள்ளுங்கள். நல்ல தலைமுறையை உருவாக்க அல்லாஹ் உங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய காதுகளில் எந்த மார்க்க விஷயமெல்லாம் வாழும் காலத்தில் வந்து விழுகிறதோ அவைகளை தாமதம் இல்லாமல் உடனடியாக குடும்பத்திலே அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் வழங்குவானாக.